சகாயத்தாயே எங்கள் சந்தோஷம் நீயே, சகாயத்தை தேற்றுகின்ற தேவனின் தாயே, சகாயத்தாயே எங்கள் சந்தோஷம் நீயே, சகாயத்தை தேற்றுகின்ற தேவனின் தாயே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அனைவருக்கும் சகாய தாயினுடைய பெருவிழாவை மகிழ்ச்சியோடு தெரிவித்து மகிழ்கின்றேன். அன்புமிகு இறை மக்களே, மே மாதம் என்றாலே அன்னை மாதாவிற்குரிய சொந்தமான ஒரு மாதமாக, மாதாவை வணங்கி ஆசீர்வாதங்களை அபரிவிதமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான மாதமாக இருக்கின்றது. வெயில் நம்மை சுட்டெரித்தாலும் அன்னையானவர் நமக்கு மழையை கொடுத்து, நான் உங்களோடு இருக்கின்றேன், என்னுடைய பாசத்தை நீங்கள் அனுபவிங்கள் என்று இந்த மாதத்திலே நமக்கு மழையை கொடுத்து கொண்டிருக்கின்றார். வெயிலில் மழையைப் போல மே மாதத்தில் ஒரு சிறப்பு தான் இந்த மே 24 சகாய தாயினுடைய விழா. கிறிஸ்தவர்களின் சகாய தாய் என்று அழைக்கப்படுகின்ற அன்னை மரியாள் உலகமெங்கும் இருக்கின்ற எல்லோருக்கும் சொந்தமான தாயாக இருக்கின்றார். முதலாக 1815ஆம் ஆண்டு மே திங்கள் 24ஆம் தேதி திருத்தந்தை 7ஆம் பயஸ் அவர்கள்தான் இந்த அன்னையினுடைய விழாவை உலகமெங்கும் கொண்டாட பணிக்கின்றார். இந்த திருத்தந்தை 7ஆம் பயசுக்கு அடுத்து தொடர்ந்து உலகமெங்கும் இந்த சகாய தாயினுடைய பக்தியை மிகவும் ஒரு உற்சாகமாக, விடாமுயற்சியாக அன்னையினுடைய பக்தியை உலகமெங்கும் பரப்பிய ஒரு உன்னதமான புனிதர் தான் புனித தொன்போஸ்கோ. இந்த தொன்போஸ்கோ இன்று ஏழை எளிய அனாதை பிள்ளைகளுக்கு, பெற்றோர் இல்லாத பிள்ளைகளுக்கு, தாய் இல்லாத பிள்ளைகளுக்கு தந்தையாகவும், தாய் இல்லாத தந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு பல இடங்களில் அன்பு இல்லங்களை அமைத்து அன்பை வாரி கொடுக்கின்ற, குறிப்பாக ஆதரவற்று வழி தவறி நடக்கின்ற இளைஞர்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு உன்னதமான இறைப்பணியை செய்கின்ற செலேசிய குழுமத்திற்கு, சபைக்கு தலைவராகவும், உலகமெங்கும் போற்றப்படுகின்ற இந்த செலேசிய சபையை நிறுவுவதற்கு அவரிடம் இருந்த ஒரே ஒரு ஆயுதம் சகாயத்தாய். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு செயல் செய்தாலும் சகாயத்தாயை மையமாக வைத்துதான் அவர் செய்வார். எனவேதான் இந்த தொன்போஸ்கோ சொல்கின்றார், மாதாவை நாடுங்கள், புதுமைகள் பல காண்பீர்கள். Trust in her and you will see miracle. வெறுமனே அவர் வார்த்தையால் சொல்லவில்லை. மாதாவை நாடு, புதுமைகள் பல காண்பீர்கள் என்று தொன்போஸ்கோ வெறுமனே வார்த்தையால் சொல்லவில்லை. மாறாக தன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை, அதிசயங்களை அவர் காண்கின்றார். அவற்றில் ஒன்றை இந்த மறையுரையில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். குறிப்பாக தூரின் நகரில் மே 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு அவர் அன்னையினுடைய ஆலயத்திலே அங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே ஒரு கண் தெரியாத ஒரு சிறுமி, 10 வயது சிறுமி, அவங்களுடைய ஆன்டி அழைத்து வருகிறார்கள். அழைத்து வந்த பொழுது தொன்போஸ்கோ கேட்கின்றார், உனக்கு பார்வை இல்லையா, சிறு வயதிலிருந்தே இல்லையா என்று கேட்கிறார். அப்பொழுது சொல்கிறார்கள், இல்லை, இப்பொழுதுதான் அவர்களுக்கு பார்வை தெரியாமல் இருக்கிறது. அப்பொழுது தொன்போஸ்கோ அந்த குழந்தையை அந்த ஆலயத்தின் ஜன்னல் ஓரத்திற்கு அழைத்து சென்று அந்த ஆலயத்தினுடைய அந்த ஜன்னலை திறந்துவிட்டு, வெளியே பார், அங்கிருக்கின்ற மரம் உனக்கு பெரியதாக தெரிகிறதா, சிறியதாக தெரிகிறதா? அதற்கு அந்த கண் தெரியாத அந்த பெண், 10 வயது குழந்தை சொன்னது, அங்கே எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. அப்படி என்றால் என்ன? அந்த குழந்தைக்கு ஒன்றுமே கண்ணு தெரியல. அந்த கண்ணு தெரியாத குழந்தையை பார்த்து தொன்போஸ்கோ கேட்கின்றார், நீர் கண் பார்வை பெற்றால் கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக வாழ்வாயா என்று கேட்கின்றார். அதற்கு அந்த குழந்தை ஆம் வாழ்வேன் என்று சொல்கிறது. அப்பொழுது அந்த ஆலயத்தில் இருக்கின்ற அனைத்து அன்னை மரியாளுடைய பக்தர்களையும் சகோதர சகோதரிகளையும் பார்த்து, ஹேல் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ், அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற ஜபங்களை நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபியுங்கள் என்று சொல்லி தொன்போஸ்கோ அந்த குழந்தையின் மீது ஜெபிக்கின்றார். ஜெபித்துவிட்டு அவர் இந்த வார்த்தையை சொல்கிறார், let her pick it up to see if the Blessed Virgin has thoroughly restored her sight. ஒரு அழகான மாதா டாலரை அந்த குழந்தையிடம் காட்டி, உன்னுடைய கண்ணை திறந்து பார், உன் கண்ணுக்கு முன்னாடி இருப்பது எது என்று பார். அந்த குழந்தை தன்னுடைய கண்களை திறந்து அன்னை மரியாளுடைய டாலரை காண்கின்றார். அந்த அன்னை மரியாளுடைய டாலரை தன்னுடைய
கரத்தினால் எடுக்கின்றார், தொடுகின்றார், முழுமையான ஒரு கண் பார்வை பெறுகின்றார். இதுதான் மாதாவை நாடுங்கள், புதுமைகள் பல காண்பீர்கள். மாதாவை நம்புகின்றவர்கள் ஒருபோதும் பெருமையாக செல்ல மாட்டார்கள் என்பதை டான் போஸ்கோ ஆணித்தரமாக அவர் போதிக்கின்றார். அவை நம்புகின்றார். அந்த விசுவாசத்தை, தாயின் மீது இருக்கின்ற அந்த பாசத்தை எல்லா மக்களுக்கும் அவர் பகிர்ந்து கொடுக்கின்றார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும். அன்புமிகு இறை மக்களே, ரெவரண்ட் ஃபாதர் ஜோஸ் தாமஸ் கோய்கல் எஸ்டிவி ப்ரொவின்ஷியல் அவர் சொல்கின்றார், மேரி ஹெல்ப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ், அவர் ட்ரூ மதர் இன் ட்ரபிள் டைம்ஸ். அவர் ட்ரூ மதர் இன் ட்ரபிள் டைம்ஸ். மகிழ்ச்சியில் பங்கெடுப்பவள் என் தாய் கிடையாது, என் துன்பத்தில் பங்கெடுப்பவள் தான் அன்னை மரியா சகாய்த்தாய். எப்பொழுதெல்லாம் நாம் துன்பப்படுகிறோமோ, துயரப்படுகிறோமோ, வேதனைப்படுகிறோமோ, தாங்க முடியாத கஷ்டத்தை அனுபவிக்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம் நம்மோடு இருந்து சகாயம் புரிபவள் தான் சகாயத்தாய். அன்புமிகு இறை மக்களே, இந்த நாளிலே இந்த சகாயத்தாயிடம் நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து சகாயத்தாயினுடைய பலவிதமான பரிந்துரை ஆசீர்வாதத்தை இந்த நேரத்திலே மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உமது அன்பு அன்னை சகாயத்தாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் புரிவதற்காக, உதவி செய்வதற்காக, அழைத்தமைக்காக, கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ உலகமெங்கும் இருக்கின்ற திரு அவையை ஆசிர்வதியும். குறிப்பாக இதோ இந்த வேலூர் மறை மாவட்டத்தின் பாதுகாவலியாகவும் மற்றும் உலகில் இருக்கின்ற எல்லா செலேசிய தந்தையர்களுக்கும், அருட்சகோதரிகளுக்கும், பலவிதமான துறவிகளுக்கும், மடத்திற்கும், சபைக்கும் பாதுகாவலியாக தந்தைமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இதோ துன்பத்திலும் துயரத்திலும் இந்த அன்னையை நாடுங்கள், அழையுங்கள், நிச்சயம் அவர் உங்களுக்கு புதுமையை செய்வார் என்று டான் போஸ்கோ சொன்னது போல நாங்களும் எங்கள் வாழ்வில் இந்த சகாயத்தாயை பக்தியோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நாடி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் பல நாட்களாக வேண்டி கிடைக்காத இந்த வரத்தை இன்ற நாளிலே நாங்கள் இந்த தாயிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். எங்கள் மனதில் இருக்கின்ற நீண்ட நாள் மன்றாட்டை ஆசீர்வதித்து எங்கள் தாய் எங்கள் வாழ்விலும் புதுமையை செய்யக்கூடிய ஆசிரியும் அருளையும் பொழிவீராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. சகாயத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகாயத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகாயத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைவருக்கும் சகாயத்தாயின் பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உம்மை மன்றாடி நலம் அடைந்தோம்.